எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஏழைக்கு யதார்த்தம் வேண்டும், பணக்காரனுக்கு பெருந்தன்மை வேண்டும், சாமியாருக்கு ஒழுக்கம் வேண்டும்னு பல முறை கூறியிருந்தோம். அந்த வகையில் அரசியல்வாதிக்கு அர்ப்பணிப்பு உணர்வு வேண்டும். அரசியல்வாதிக்கு அர்ப்பணிப்பு உணர்வு வேண்டும். ஏன் அப்படின்னா, ஒரே ஒருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே அந்த உதவியை நம்ம அர்ப்பணிப்போடு செய்யணும். அப்படி நான் அரசியல்வாதியாக இருந்தால், ஒரு கவுன்சிலராக இருந்தால், அந்த வார்டில் உள்ள கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 1500 பேர்த்துக்கு மேலே 2000 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அவங்க கேட்குற உதவிகளை நேரங்கால பக்கமாக டான் என செய்யணும். அதுக்கு எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வு வேண்டும் என்று பார்த்துக்கோங்க. ஒரு 1500 பேருக்கு உதவி செய்கிற கவுன்சிலருக்கு இவ்வளோ அர்ப்பணிப்பு உணர்வு வேண்டும் அப்படின்னா, ஒரு எம்எல்ஏக்கு 2 லட்சம் பேர் இருப்பாங்க, 1 லட்சம் பேருக்கு மேலே 2 லட்சம் பேர் இருப்பாங்க. ஒரு எம்பிக்கு 7 லட்சம் பேருக்கு மேலே 10 லட்சம் பேர் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு முதலமைச்சருக்கு 6 கோடிக்கு மேலே 8 கோடி பேர் இருப்பாங்க. ஒரு பிரதமர் அப்படின்னா 140 கோடிக்கு மேலே 150 கோடி வரைக்கும் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண கவுன்சிலருக்கு அவ்வளோ அர்ப்பணிப்பு வேணும் அப்படின்னா, இவங்களுக்குலாம் எவ்வளோ அர்ப்பணிப்பு வேண்டும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதனால் சுய கௌரவத்துக்காக, தன்னல் மற்றும் குடும்ப நலனுக்காக அரசியலுக்கு வராமல் அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டுமே, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பு உணர்வு இருந்தால் மட்டுமே அரசியலுக்கு வர வேண்டும் என்று கூறி, அடுத்த வியாபாரிக்கு என்ன குணம் வேண்டும் என்று பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.